ஆனா அங்க போயிட்டு என்னை அழுகவும் விடல, எதுவும் பண்ணல. என்னைய பக்கத்துல நெருங்க கூட விட மாட்டேன்னு சொல்ட்டாங்க. முகத்த காமிக்கவே மாட்டிக்கிறாங்க. பொழுதோட இப்படி ஆயிடுச்சு, நியூஸ் வந்துச்சு. செத்தே போயிட்டாரு. உட்டுட்டும் போயிட்டாரு. நான் என்ன போய் பேச முடியும்? என்ன பண்ண முடியும்? அழுக தான் முடியும். அதை தான் பண்ணுனேன். ஆனா அங்க போயிட்டு என்னைய அழுகவும் விடல, எதுவும் பண்ணல. என்னைய பக்கத்துல நெருங்க கூட விட மாட்டேன்னு சொல்ட்டாங்க. எங்க மாமனார் என்னை தங்கமயிலு, தங்கமயிலுன்னு அவ்ளோ பேசுற மனுஷன், அவ்ளோ தூரம் என் கூட இருந்தாரு. நாங்க எங்களோட முறைப்படி பண்ணிக்கலான்ற அளவுக்கு நாங்க எல்லாமே பேசுனோம். பேசி சரின்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க ஆம்புலன்ஸ்ல போக போக தர்காவுக்கு போலாம்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அவங்க முறைப்படி பண்ணாங்க. எனக்கு எந்த சடங்குமே பண்ணலையே. அவங்க எனக்கு ஏதோ ஒரு சடங்கு, தாலி அறுத்து விடுறது எதுவுமே பண்ணல. என்னைய அவங்களோட இதுலயே லைன்லயே வச்சுக்கலாம். அவன் எனக்கு வந்து மருமகளே இல்ல, ராகுலுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மைண்ட் செட்ல அப்படியே ஒதுக்கியே வச்சுட்டாங்களே தவிர, நான் தான் ராகுல் பொண்டாட்டி, நீ அவ என் மருமகன்னு சொல்லி என்னை வெளியிலயே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. முகத்தை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இருந்தது போதும். அவரு அந்த மனுஷனே இல்ல. அப்படி இருக்கும்போது என்னை ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? உங்க புள்ளைய உங்க கூட வந்து இருக்கேன்னு சொல்றேன். எனக்கு சடங்கெல்லாம் முடிச்சு விடுங்க. நான் உங்க புள்ளைய வந்து உங்க வீட்லயே நான் இருக்கிறேன். உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே கேக்குறேன். பையனோடத மட்டும் வேணும்னு கேக்குறீங்களே, அவனோட டிராஃபி வேணும், ட்ரெஸ் வேணும்னு கேக்குறீங்களே, நான் எங்க போவேன்? தெருவுக்கு போனா? உங்க பையனை தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். உங்க பையன் கூட தானே வாழ்ந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நான் எப்படி இருந்தேன், எது இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க?